இலங்கையின் மிக மோசமான பொருளாதார வீழ்ச்சிக்கு பின்னர் நாட்டின் பொருளாதார மீட்சியில் நிலையான முன்னேற்றத்தை எடுத்துக் காட்டும் ஸ்ரீலங்கா மத்திய வங்கியின் பிரதான வெளியீடான வருடாந்த பொருளாதார மீளாய்வு அறிக்கை 2024 ஜனாதிபதி மற்றும் நிதியமைச்சர் அனுர்குமார திசாநாயக்கவிடம் கையளிக்கப்பட்டது. மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி பி நந்தலால் வீரசிங்க இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியிடம் அறிக்கையை உத்தியோகபூர்வமாக கையளித்தார். பேரண்ட பொருளாதார மேம்பாடுகள், நிதி கட்டமைப்பு ரீதியான நிபந்தனைகள், மத்திய வங்கி கொள்கை மீளாய்வு மற்றும் பேரண்ட பொருளாதார தொலைநோக்கு ஆகிய முக்கிய 4 அத்தியாயங்களை 2024 வருடாந்த பொருளாதார மீளாய்வு அறிக்கை கொண்டுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, திரைசேரியின் செயலாளர் KMM ஸ்ரீவர்தன, மத்திய வங்கியின் சிரேஷ்ட பிரதி ஆளுநர் KMAN தௌலக்கல, உதவி ஆளுநர் கலாநிதி C அமரசேகர, பொருளாதார ஆராய்ச்சி பணிப்பாளர் கலாநிதி S ஜெகஜீவன் மற்றும் மத்திய வங்கியின் பொருளாதார ஆராய்ச்சி தொடர்பான மேலதிக பணிப்பாளர்களான கலாநிதி LRC பத்பேரிய மற்றும் கலாநிதி VD விக்ரமராட்சி ஆகியோரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர்.